இரிகேஷன் தொடர்பா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. பாஜக தரப்புல இது யாருக்கும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மக்களுக்காக நிறைய பேசியிருக்கிறீங்க. என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்? பாஜக எதை வேண்டுமானாலும் பேசலாம். அவர்களுடைய குறிக்கோள் இதை பயன்படுத்தி ஆதாயம் தேட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான். பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற தத்துவம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் சமமாக இருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளாத அமைப்பு தான் RSS. இந்தியாவில் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், ஏழை பணக்காரன் என்ற பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்க வேண்டும். பெண்களுக்கு சம உரிமை கூடாது, பெண்களுக்கு சமத்துவம் கூடாது என்ற கொள்கையை கொண்ட அமைப்பு தான் RSS. அந்த RSS அரசியல் கருவிதான் BJP என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த இடஒதுக்கீடு என்பதை காட்டி அவர்கள் மக்களை ஏமாற்றி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உட்பட பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிற அதே நேரத்தில் மோடி அரசாங்கம் கொண்டு வருகிற டீலிமிட்டேஷன் என்பதை நாம் ஏற்கக்கூடாது. அதனை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே டீலிமிட்டேஷன் என்பது தனி, இடஒதுக்கீடு என்பது தனி. இடஒதுக்கீட்டை ஒரு காரணம் காட்டி டீலிமிட்டேஷன் என்பதை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது திணிப்பதற்கு மோடி அரசாங்கம் சந்தேகம் என்னன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பண்ணாங்கன்னா 49 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே விகிதாச்சார அடிப்படையில் பண்ணா 59 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப தொகுதி எண்ணிக்கை அதிகமாகுது, ஏன் கவலைப்படுறீங்க? 2011ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சோசியோ எக்கனாமிக் சர்வே, அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தது உண்டா? பொதுவெளியில் அது வைக்கப்பட்டது உண்டா? மக்கள் மத்தியில் அது வைக்கப்பட்டது உண்டா? அதன் மீது விவாதம் நடத்தப்பட்டது உண்டா? இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லுகிற பொழுது எல்லா மாநிலங்களிலும் அது நடந்திருக்கிறதா? எப்படி, எங்கே தரவுகள், டேட்டா எங்கே? அந்த புள்ளி விவரங்கள் இல்லாமல், தொலைநோக்கோடு சில சிந்தனைகள் இல்லாமல் எப்படி இதை செயல்படுத்துவது? ஏனென்றால் டீலிமிட்டேஷன் என்பது ஒரு லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள ஒரு கொள்கை. அதை பற்றி பூரணமாக விவாதிக்க வேண்டும். ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கப்பட வேண்டும். மாநில அரசுகளின் கருத்தை கேட்க வேண்டும், அரசியல் கட்சிகளின் கருத்தை கேட்க வேண்டும். தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டியதே ஒரு நேர்மையான செயல் அல்ல. தமிழ்நாடு தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது, மேற்கு வங்காளம் தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது. 2 மாநிலங்களும் முக்கியமான மாநிலங்கள். இந்த தேர்தல் காலத்தில் அவசர கூட்டமாக கூட்டுவது என்ன நியாயம்?